இப்போது சமீபத்தில் வந்த ஒரு படம் சூர்யா படம். அந்த படத்தை வந்து ஒரு பெண்மணி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அந்த பெண்மணி பேசும்போதே அதை வீடியோ எடுக்கிறவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து வைரலாக போகுது அப்படின்னு. டக்குன்னு அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அம்மா உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அடுத்த முறை இவங்க பப்ளிக் ரிவ்யூ எடுக்க போகும்பொழுது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. இப்போ அந்த அம்மா வராங்க, அவங்களுக்கு டிக்கெட்டை இவரே வாங்கி கொடுக்குறாரு. இப்போ படம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஆச்சு, ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கண்டென்ட்டாக மாறுது. அப்போ இவங்க வந்து ஒரு புறம் இந்த மாதிரி திட்டுறவங்களையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பப்ளிக் ஒப்பீனியனுங்கிறது ஒரு பெரிய வேல்யூவாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி அதுக்குள்ளேயும் ஃபேக் ஊடுருவிடுச்சு இல்லையா? திட்டமிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து எந்த விளைவும் ஏற்படுத்தாதுங்க. இவங்க பதட்டப்படுறாங்கல்ல. இப்போ திரையரங்க உரிமையாளர்களோ விஷால் போன்றவர்களோ இந்த ரிவ்யூ நிறுத்திட முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, அது முடியவே முடியாது. நீங்கள் விமர்சகர்களை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. பல வருடங்களாக இவங்களோட ட்ராவல் பண்ணுறோம். நல்லதாக இருந்தாலும் ரொம்ப பளிச்சுன்னு சொல்லுவோம், கெட்டதாக இருந்தாலும் அவங்க மனம் கோணாதபடி சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வச்சுருக்கோம். பட் பொதுமக்களுக்கு அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் 3 நாள் கழித்து போடலாம், சரி ரைட்டு விஷால் சொல்லிட்டாரு, திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு, ஃபிலிம் சேம்பர்லேருந்து சொல்கிறாங்க, அவங்க கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம், ஒரு 3 நாள் கழிச்சு ரிவ்யூ போடலான்னு நாங்கள் ஒதுங்கலாம். பப்ளிக் எப்படி ஒதுங்கும்? இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் வந்துருச்சு. அவங்க விமர்சகர்களாக மாறிட்டாங்க. இதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரே வழி நல்ல படங்களை நீங்கள் எடுக்கிறது தான். ஒரு நல்ல படத்தை யாராலையும் நிறுத்தவே முடியாது.